இரட்டலையில் போட்டியிடுவது எப்படி என்ன இதில் சொல்றீங்க சார்? ஏன்னா நீதிமன்றத்தில் பல தீர்ப்பு பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது எங்களுக்கு எல்லா தீர்ப்புகளும் முதலிலிருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்புகளாக தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிவில் சூட்டில் போய் கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புமே பைண்டிங் ஆகாது. ஏன்னா எந்த நிலையிலும் இபிஎஸ்ஐ யாரும் நம்ப தயாராக இல்லை. உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோட போட்டிடுவீங்களா? பாரதிய ஜனதா கூட்டணியோட போட்டிடுவீங்களா? பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் 10 ஆண்டுகளாக. பழனிசாமி தான் போயிட்டாரு. இரட்டலையில் போட்டியிடுவது எப்படி என்ன இதில் சொல்றீங்க சார்? ஏன்னா நீதிமன்றத்தில் பல தீர்ப்பு பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது எங்களுக்கு எல்லா தீர்ப்புகளும் முதலிலிருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்புகளாக தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிவில் சூட்டில் போய் கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புமே பைண்டிங் ஆகாது. சிவில் சூட்டில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதியான என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் அணியோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே முன் வரல. அவங்களே போய் பாமக அவங்க ஏன்னா எந்த நிலையிலும் இபிஎஸ்ஐ யாரும் நம்ப தயாராக இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் யாரெல்லாம் அவருக்கு நல்லது செஞ்சார்களோ அவர்களுக்கு நன்றி இல்லாமல் அவர் நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சிகள் அவரை நாடி செல்வது தவிர்க்கப்பட்டு வருகிறது. பிஜேபியுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. எத்தனை தொகுதி கேட்குறீங்க? இதில் உறுதியாக அதெல்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு தான் முதலில் சொல்லுவோம். சார், இந்த தேர்தலில் மகன் போட்டியிடுவார் சார். இந்த தேர்தலில் மகன் பொறுத்திருந்து பாருங்க சார். சசிகலா அவங்க எல்லாத்தையுமே இந்த கலந்து ஆலோசனை ஒரு கூட்டணி உங்க கூட டிடிவி தினகரன் எல்லாருமே ஒரு கூட்டணியா இருக்கீங்க அந்த தேர்தலில். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாங்களும் இணைந்து பணியாற்றி சசிகலா சார் இல்ல அவங்க அவரோட விருப்பத்தை கேளுங்க. சின்னம்மாவுடைய விருப்பத்தை கேளுங்க. ரஜினிகாந்த் சசிகலா அவரை சொல்லுங்க. பொதுவாகவே சிறந்த மனிதாமிக்க திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அனைவரும் உரிய மரியாதை தரக்கூடியவர். அழைத்திருக்கிறதால் மாண்பு சின்னம்மா அவர்கள் சென்று பார்த்திருக்கிறார்.